ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸில் ஃபஸ்ட்டு சாப்டரில் இருக்கக்கூடிய ரெண்டாவது கிளாஸ் தான் இது. ஏற்கனவே கிளாஸ் 1 பார்த்தோம். லாஜிஸ்டிக் அண்ட் ப்ரூஃப்ஸில் லாஜிக்ஸ் அண்ட் ப்ரூஃப்ஸில் ஃபஸ்ட்டு கிளாஸ் நம்ம பார்த்துட்டோம். இது செகண்ட் கிளாஸ். ஓகேவா? ரெண்டாவது கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதில் நம்ம ஒரு 3 வேர்டு பார்த்தோம். அதனுடைய மீனிங் என்னன்னு பார்த்தோம். இதில் கொஞ்சம் ட்ரூத் டேபிளை பற்றி பார்க்க போகிறோம். சரி, 1 by 1 நம்ம பார்க்கலாம். இதில் ஒரு 4 கண்டென்ட் தான். இதுக்குள்ளே ட்ரூத் டேபிள் எப்படி வரும், எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், ஓகேவா, அப்படிங்கிறத ஈஸியாக நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, கன்ஜெக்ஷன் ஃபர்ஸ்ட் கன்ஜெக்ஷன், ஓகேவா. இதோட சிம்பிள் நம்ம என்ன சொல்லுவோம்னா அண்ட். சிம்பிளுக்கு நேம் என்னது, அண்ட், ஓகேவா. இந்த சிம்பிள் டிஸ்ஜங்ஷன் ஆர். இப்படி சொல்லும், இப்படி போறோம், இது ஆர். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் இம்ப்ளைஸ். ஓகேவா. பை கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் if and only if and இந்த சிம்பிள்ல இதை மென்ஷன் பண்ணுவோம். முதல்ல அந்த நேம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் நேம் பார்த்தாலே அண்ட் சிம்பிள், டிஸ்டிங்ஷன் பார்த்தா ஆர் சிம்பிள், கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்னா இம்ப்ளைஸ், பை கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்னாலே if and only. இந்த சிம்பிள் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கணும், ரைட்டா. இந்த சிம்பிள். சரி, அடுத்து இது ட்ரூத் டேபிள் எப்படி இருக்குங்கிறது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்பர் 1 நான் 1 by 1 தான் சொல்லி தரேன், ஓகேவா. நம்பர் 1 conditional conjunction, okay, first conjunction. And இது conjunction, okay, right. இது நம்ம என்ன சிம்பிள் சொல்லுவோம், and symbol. இந்த சிம்பிளுக்கு நேம் என்ன, and. இந்த சிம்பிளுக்கு ஆர் மறந்துட்டா இருக்கு. இதுல என்ன அப்படின்னா if both p and q are true, then B and Q is true. Otherwise false. எப்படிங்க சொல்லுவோம். என்ன சொல்றாங்க, Pயும் Qவும் ட்ரூவா இருந்தா ட்ரூ, அதர்வைஸ் ஃபால்ஸ். அப்போ ட்ரூத் டேபிள் நம்ம எப்படி போடலாம்னா நல்லா காமிச்சிடுங்க. P Q and Q, ரைட்டா. சரி, இப்போ 2 தான் இருக்கு நமக்கு, 2 P Q இருக்கனால நம்ம என்ன சொல்லலாம், ட்ரூ ஒரு பாசிபிலிட்டி வரும், ட்ரூ ஃபால்ஸ், ஃபால்ஸ் ட்ரூ, ஃபால்ஸ் ஃபால்ஸ், ஓகேவா. இதெல்லாம் காமன் தான், ஆக்சுவலி இது காமன் தான், ரைட்டா. சப்போஸ் பி கியூ ஆர்னு வந்தால் 3. அது நம்ம அடுத்த கம்மிங் கிளாஸ்ல, அடுத்த நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு அடுத்த பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளேஷன் பார்ப்போம். இதில் முதல்ல பி கியூ, 2 இதை வச்சு மட்டும் எப்படி பண்றத பார்த்துக்கோங்க, ஓகேவா. சரி, ரைட். ட்ரூ இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. போத் பி அண்ட் கியூ ஆர் ட்ரூ அப்படி இருந்தால் மட்டும்தான் பி அண்ட் கியூ ட்ரூ, அப்படிதானே. அப்போ இது மட்டும்தான் ட்ரூ, அதர்வைஸ் ஃபால்ஸ். எப்படி மாத்தி இருந்தாலும் அதர்வைஸ் ஃபால்ஸ். இதை ஞாபகம் வச்சுக்கணும். இது ஃபர்ஸ்ட் எதுக்கு, கன்ஜங்ஷனுக்கு அண்ட் சிம்பிளுக்கு இது, ஓகேவா. இந்த வேர்டையும் இந்த டேபிளையும் வச்சுக்கணும். ட்ரூ இருந்தா மட்டும்தான் ட்ரூ. ஏன்னா அடுத்தடுத்த கிளாஸ்ல நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்ட் பி கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ணுவோம். அதனால இந்த சின்ன சின்ன கான்செப்ட் யூஸ் ஆகும். ட்ரூ இருந்தா மட்டும்தான் ட்ரூ, அதர்வைஸ் ஃபால்ஸ். இப்போ அடுத்து நம்ம ரெண்டாவது டிஸ்ஜங்ஷன் நம்ம பார்ப்போம். செகண்ட் ஒன் டிஸ்ஜங்ஷன். ஓகேவா. சிம்பிள் என்ன, ஆர் சிம்பிள். இந்த சிம்பிளுக்கு நேம் என்ன, ஆர். அது அண்ட் இது ஆர், ரைட். இதுல பாருங்களேன், if any one of P and Q ஏதாவது ஒன்று is ட்ரூவா இருந்தா then P or Q, sorry, P or Q is true, otherwise false. Okay, இந்த கண்டிஷன், இந்த வேர்டை வச்சுக்கிடுங்க. திருக்குறள் மாதிரி 2 வேர்டு இருக்குவா. if any one of P and Q's, ஒன்று P and Q ஏதாவது ஒன்று ட்ரூவா இருந்தா
PRQ true, otherwise false. ஸோ இதை வச்சு நம்ம டேபிள் போடலாமா? அதே மாதிரி நம்ம முதல்ல ரெண்டு பி மட்டும் கியூ வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ கம்மிங் கிளாஸில் நம்ம பி கியூ ஆர்எஸ் அப்படின்னு சொல்லலாம் பார்க்கலாம். ரைட், PRQ. ரைட், பார்த்தீங்கன்னா இதில் நம்ம சொல்லணும் டி டி எஃப் எஃப் டி எஃப் எஃப். ரைட், என்ன சொல்லியிருக்காங்க? எனி ஒன் ஆஃப் பி அந்த கியூ பி சரி பிஆர். ரைட், and கூட ஆர். ஓகே, இஃப் எனி ஒன் ஆஃப் பி ஆர் கியூ இஸ் ட்ரூ. ஏதாவது ஒன்று சரிங்களா ட்ரூவாக இருந்துச்சு அப்போ அது அடுத்து எப்படி பார்த்தா இது ட்ரூ தான், இது ட்ரூ தான், இது ட்ரூ தான். ஸோ இது மட்டும் தான் ஃபால்ஸ். புரியுதா? ஸோ அண்ட் கிடையாது ஆர். சாரி, பிஆர்கியூ இஸ் ட்ரூனா தென் பிஆர்கியூ இஸ் ட்ரூ, அதர்வைஸ் ஃபால்ஸ். ரைட், இப்போ அடுத்தது என்னது? கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் பார்ட். நெக்ஸ்ட் வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். அப்போ தேர்ட் ஒன் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதோட சிம்பிள் என்ன சொல்லுவோம்? இம்ப்ளைஸ் சொல்லுவோம். ரைட், இம்ப்ளைஸ் சொல்லுவோம். சிம்பிளா ஞாபகம் வச்சுற மாதிரி சொல்லி தரேன். அதே மாதிரி லைன் முதல்ல வேர்டு தான். இஃப் பி இஸ் ட்ரூ, பி இஸ் ட்ரூ and Q is F, Q is F, then Q is true. Sorry, false. False. If B is true and Q is false, then P implies Q is false. Otherwise, true. Otherwise true. Right, அப்போ இதை நம்ம டேபிளில் போடலாம்ல, அதை அந்த வேர்டை வச்சு சொல்லித்தரேன். ஓகே, டிடி டிஎஃப் எஃப்டி எஃப்எஃப். ரைட், இல்லை நீங்க என்ன சொல்லியிருக்காங்க? பி டிஆர் இருக்கணும், கியூவும் எஃப்ஆ இருக்கணும். அப்படி இருந்தால் இது எம்ப்ளாய்ஸ் ஃபால்ஸ். பி டிஆர் இருக்கணும், கியூ எஃப்ஆ இருக்கணும். அப்படி இருந்தால் ஃபால்ஸ். அதர்வைஸ் ட்ரூ. அப்புறம் டி. ரைட்டா? ஸோ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். ரைட், ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பை கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். அடுத்து பார்க்க ஃபோர்த் ஒன் வந்து பை கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். பை கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். ஸோ அதோட சிம்பிள் வந்து இஃப் அண்ட் ஒன்லி இஃப், இஃப் அண்ட் ஒன்லி இஃப். ரைட், ஸோ இதில் வந்து என்னன்னா இஃப் போத் பி அண்ட் கியூ ஆர் சேம், ரெண்டு சமமா இருந்தா தென் பி இம்ப்ளைஸ் கியூ இஸ் ட்ரூ, otherwise false, otherwise false. ரைட்டா? அப்போ டேபிள் வரைஞ்சிடலாமா? ஸோ அதே மாதிரி தான் பி கியூ கியூ டேபிள் கொஞ்சம் பெருசாக போடும். டிடி டிஎஃப் எஃப்டி எஃப்எஃப். ரைட்டா? என்ன சொல்லியிருக்காங்க? பியும் கியூவும் சேமாக இருக்கணும். எங்கே இருக்கு? இங்கே டி. அப்போ டி பி இம்ப்ளைஸ் கியூ ட்ரூ, இங்கேயும் சேமாக இருக்கு. அப்போ இங்கே டி, அதர்வைஸ் ஃபால்ஸ். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ரெண்டு லைன் ஸ்டேட்மெண்ட் சொல்லி உங்களுக்கு ட்ரூ டேபிளும் பார்த்தோம். ஸோ நீங்கள் 4 கண்டிஷன்ஸ் பார்த்துருக்குறோம். இதை யூஸ் பண்ணி தான் அடுத்து ப்ராப்ளம்ஸ் 2 மார்க்ஸ் கொஸ்டின் அண்டு பார்ட்டி பி கொஸ்டின்ஸில் வந்து உங்களுக்கு சில கான்செப்ட் யூஸ் ஆகும். ரைட், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? ரைட்.
நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு பெஸ்ட்டான டாபிக்கோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.